போன திங்கக்கிழமை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாத போயிடுச்சு. 3 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். 3 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயும் அவங்க லாஸ்ட்டில் ஐனம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் கிட்ட போனோம். வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அவங்க தலைகளெல்லாம் எல்லாம் சாஞ்சு போச்சு. அவங்க சுயநிலைவே இழந்துட்டாங்க. அவ்வளோதான் எங்கள் அம்மா நாங்கள் விட்டுருவோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அம்மா அம்மா அம்மானு கத்துறோம். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறமா பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா 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 பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குதும்மா, அவங்க எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, ஒரு மாதிரியாக கை கால் எல்லாம் தொங்கிடுச்சு சொல்லி அப்புறமா அம்மா நல்லா ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் இருந்தால் எடுத்து அம்மா மூஞ்சில் அடிமான்னு சொன்னாங்க. ஆனால் நான் பேசின்னு தான் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏசப்பா நான் என்ன சாட்சியாக நிறுத்தாண்டவரே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கினே நான் ஜெபம் பண்ணுறேன் அம்மாண்ட. அம்மா அப்புறமா ஆவில நிரம்பி நல்லா ஜபிச்சாங்க. அப்புறமா மாத்திரை அம்மா வாயில் வைக்கிறோம். அவங்களால தண்ணி ஊற்றுறோம், தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்குது கண்டி அவங்க முழுகலை. மாத்திரை சப்புறாங்க, வாயமெல்லாம் போட்டு அடிக்கிறோம். அம்மா 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 ஏம்மா இதுமாரி எங்களை பயன்படுத்துறேன்ட்டுன்னு. அப்புறமா ஜபான அம்மா சொன்ன மாதிரி அடித்தேன். அப்புறமா கொஞ்சம் அம்மா இயேசுவின் ரத்தம் சொல்லுமான்னு சொன்னேன். அப்போ இயேசுவின் ரத்தம் மூலமாக சொன்னாங்க. அப்புறமா அம்மா ஜபிக்க நார்மலாக வந்துட்டாங்க. இப்போ அம்மா வந்து சர்ச்சுக்கு வந்து அங்கே கர்த்தர் எங்களை சாட்சி வச்சது எனக்கு